ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் படிப்பார்கள், லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ ஷம்ஸி கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமா ஃபஇன்ன ஷம்ஸ தத்லுஉ பஅதல் ஃபஜ்ரி வ ஷம்ஸி தாலிஉன் பஅதல் இஷா. மேலானவர்களே சொல்லுவாங்க, லனா ஷம்சுன், எங்களுக்கு ஒரு சூரியன் இருக்குது, வலில் ஆஃபாகி ஷம்சுன், வானத்திலேயும் ஒரு சூரியன் இருக்குது. சொன்னாங்க வஷம்சி கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமா, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இருக்கிறே இது வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை விடவும் சிறந்தது. சொல்லிட்டு சொன்னாங்க ஃபஇன்ன ஷம்ஸ தத்லுஉ பஅதல் ஃபஜ்ர், வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இது ஃபஜ்ருக்கு பின்னால தான் உதிக்கும், இது சுபஹுக்கு பின்னால தான் உதிக்கும். வஷம்சி தாலிஉன் பஅதல் இஷா, சொல்லுவாங்க ஏண்ட சூரியன் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் இஷாவுக்கு பின்னால தான் உதிப்பார்கள். இவர்களுடைய அழகு இஷாவுக்கு பின்னால, இருள் சூழ்ந்ததன் பின்னால்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வதனம் ஜொலிக்க ஆரம்பிக்கும். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அதிகமான விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி அவங்களோட நட எப்படி இருந்துச்சு, நபி அவங்களோட வியர்வை எப்படி இருந்துச்சு, நபி அவங்களோட தலையில எத்தனை நரைமுடி இருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா எப்படி பார்ப்பாங்க, நபி அவங்க பேசினா எப்படி பேசுவாங்க, நபி அவங்க சிரிச்சா எப்படி சிரிப்பாங்க, நபி அவங்க பற்கள் எப்படி இருந்துச்சு, நபி அவருடைய முதுகு எப்படி இருந்துச்சு, நபி அவருடைய நெஞ்சு எப்படி இருந்துச்சு. மேலானவர்களே, அங்க அவயங்களாக சஹாபாக்கள் பாதுகாத்திருக்கிறாங்க.